Hi guys, baby corn அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா green capsicum வச்சு gravy. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல வந்து கிரேவி செய்ய போறோம். ஸோ அதுக்கு தேவையானது வந்து பாத்தீங்கன்னா பேபி கார்ன் வந்து பாத்தீங்கன்னா நான் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன் பேபி கார்னை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா green capsicum, ஆனியன், கொரியாண்டர் வந்து நேச்சுரல் லீஃப் வந்து கட் பண்ணிருக்கேன், டொமேட்டோ. ஸோ இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணியாச்சு, நாஸ்டிக் ஃபேன் வச்சிருக்கேன். இது ஆக்சுவலா பட்டர் மட்டும் தான். ஸோ வந்து பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். பட்டர் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம பேபிகார்ன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட வந்து நம்ம பன்னீர் கூட சேர்க்கலாம், நல்லா இருக்கும். மஷ்ரூம் கூட சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டர் பேபிகார்ன் கேப்சிகம் கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல். ஸோ இப்போ அடுப்பு ஆன் ஆயிடுச்சு, நம்ம வந்து மெல்ட் ஆகிட்டு இருக்குது வந்து பாருங்க, பட்டர் வந்து மெல்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து பட்டர் மட்டும்தான், ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது, ஆயில் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ வந்து ஹை ஃப்ளேம் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டர் வந்து மெல்ட் ஆகுது. மெல்ட் ஆகும் போது பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக வந்துட்டு இப்போ வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம், ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஸோ ஆனியன் சேர்த்தாச்சு. ஸோ ஆனியன் சேர்த்துட்டு ஆனியன் நல்லா சாட்டேஜ் ஆகணும். ஸோ ஆனியன் வந்து நம்ம இந்த மாதிரி சாட்டேஜ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஆனியன் வந்து வதங்கணும். வதங்குறதுக்கு நம்ம இப்போயே கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு நம்ம தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். கல்லுப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸோ நல்லா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 days ஆகிடுச்சு சரியா வீட்டில் குக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 4 days வந்துங்க. ஆமாம், சண்டே குக் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் மண்டேலேருந்து நம்ம குக் பண்ணவே இல்லை வீட்டில். ஸோ பார்த்தீங்கன்னா 4 நாள் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை. ஸோ நம்ம 3 days வந்து குக் பண்ணலாம். 3 days வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லே போயிட்டு. ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆனியனில் ஒரு ஷைனிங் வரும். ஸோ இந்த மாதிரி பட்டரோ ஆயிலோ வந்து சேர்க்கும்போது நல்லா ஒரு ஷைனிங் வரும். ஸோ இந்த மாதிரி வரணும். ஸோ இந்த டைமில் இந்த மசாலா கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடாய் பன்னீர்லாம் செய்யணும் இல்லையா, மஷ்ரூம் பன்னீர் கடாயெல்லாம். ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட், அதாவது ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் இன்க்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கும். இன்க்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நம்ம வரும், ஆனால் அதை செய்கிற விதம் தான் வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்ம வந்து வதங்கல்லே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு போடலாம். இன்னொரு டிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயிலில் போட்டு நம்ம இதெல்லாம் வதக்கி அரைச்சிட்டு ஆயிலில் வந்து போட்டு அதுக்கப்புறம் அது வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்குது. இது வந்து வதங்கிட்டு நம்ம அரைக்கிறதுக்காக தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி கிரேவிக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு டொமேட்டோவை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் நல்லா வந்து பழமாக எடுத்துருக்கேன். கிரேவிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழமாக எடுத்துக்கணும். அது சென்ட்ரலில் வந்து ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் எடுக்கணும். ஏன்னா அது வந்து டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிடும். நம்ம என்ன தான் வந்து மசாலாலாம் ஆட் பண்ணாலுமே அந்த சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா பழுக்காமல் அந்த ஒயிட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அதை கட் பண்ணிவிடுங்க. நிறைய சேர்த்தோம் இல்லைங்களா, இங்கே வந்து பாருங்கள் இப்போ வந்து கம்மியாகிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து வதங்குச்சுன்னா கம்மியாகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 முந்திரி பருப்பும் கசகசா 1 ஸ்பூன் வந்து போட்டு ஊற வச்சுருக்கேன். ஸோ வந்து நல்லா ஊறியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆற வச்சதுக்கப்புறம் தான் இதை அரைக்க போகிறோம். ஸோ இப்போது காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பவுடர் நான் வந்து 1 ஸ்பூன் ஃபுல்லாக சேர்க்குறேன். 1 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன், சரியாக போயிடும். அது கூட நம்ம வந்து மசாலா வந்து சேர்ப்போம். பேபிகார்ன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பன்னீர் கடாய் பன்னீர் மசாலா இருக்குது, நம்ம அந்த மசாலா தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அந்த மசாலா நம்மளே ரெடி பண்ணிட்டுருக்கோம். கடாய் பன்னீர் மசாலா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கடாய் பன்னீர் வந்து செட்டிநாடு கடாய் பன்னீரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செட்டிநாடு வந்து மஷ்ரூம் கிரேவி வாங்கணும். ஸோ பட்டர் நானும் வாங்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸாக வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ அது வந்து அப்டேட் பண்ண முடியும் சரியாக வீடியோவும் எனக்கு வந்து வீடியோ அப்டேட் பண்ணுறதே இல்லை. ஒரு 4 days ஆச்சு வீடியோ நான் சரியாக அப்டேட் பண்ணுறதில்ல, ஷார்ட்ஸும் சரி லாங் வீடியோவும் சரி. ஸோ வந்து எதுக்காக ரீசன்றது நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வதங்கிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
அரைக்கும் போது நம்ம இந்த மிக்ஸ் இது மட்டும் சேர்த்துக்கணும். முந்திரி பருப்பும் கசகசா மட்டும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் போட்டு ஆற வச்சுட்டு வந்தாச்சு. நான் வந்து இப்போ இரும்பு கடாய் வந்து எடுத்துருக்கேன். நாஸ்டிக் ஃபேன் வந்து மாறியாச்சு. இப்போ வந்து பட்டர், ஸோ வந்து பட்டர் தான் வந்து எடுத்துக்கிறேன். 2 பீஸ் அளவுக்கு பட்டர். இது வந்து பட்டரை வச்சு தான் செய்யணும். ஸோ அதனால பட்டரை வந்து ஆட் பண்ணிங்கனாலும் தப்பு இல்லை. இது வந்து ஆயில் இருந்தது கரண்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதனால் எடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்பாசி வந்து பார்த்தீங்கன்னா கடல் பாசி இல்லை, கல்பாசி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன் லைட்டாக. ஒரு 2 பீஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன், கொஞ்சம் பெரிய பீஸாகவே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேபிகார்ன்றது வந்து மக்காச்சோளம் தான். ஸோ வந்து அது வந்து அப்போது இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டைமில் தான் சின்னதாக நம்மளுக்கு வந்து ஒரு முறை நாங்கள் வந்து எங்கள் தோட்டத்தில் இந்த மாதிரி பேபிகார்ன்லாம் வந்து நாங்கள் வந்து நிலத்தில் விளையிறோம். இப்போ இல்லை, ஒரு எனக்கு சின்ன வயசில் நாங்கள் கிரேவி சாப்பிட்டு எனக்கு பிடிக்கும். பேபிகார்ன் வந்து நல்லா பட்டரில். ஸோ இப்போது கேப்சிகமும் சேர்த்துக்கலாம். கேப்சிகமும் சேர்த்தாச்சு. கேப்சிகமும் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் இருக்குது. இது வந்து இரும்பு கடாயில் வந்து செய்யும்போது அந்த ப்ராப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து அந்த கிரேவியோட லுக்கு டெக்ஸ்சர் இருக்கும். பட் அதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி கடாய் எடுத்துருக்கேன். ஸோ இரும்பு கடாயில் வந்து ஒரு ஃபேன் வாங்கணும். நம்ம ஃப்ரைட் ரைஸ்லாம் போடணும்னா அது ஒன்று வாங்கணும். ஆல்ரெடி இருந்துச்சு, அது எங்கே இருக்குன்னு தெரியல, பார்க்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம்னா அந்த மிளகாயில் வந்து பார்த்திங்கன்னா சில கேப்சிகம் வந்து அந்த ஃபைபர்ஸ் இருக்காது, நார்மலாக இருக்கும். இந்த கேப்சிகத்தில் ஃபைபர்ஸ் இருக்குது. அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, ஃபைபர்ஸோடைய அந்த ஆயிலில் வந்து மிக்ஸ் ஆகி அந்த மாதிரி ஒரு காட்டாக வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் வரும். ஸோ அதோடைய அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா இரும்பல் வர ஆரம்பிக்கும் சில பேருக்குலாம். ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும், வதங்கினதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி 1 டீஸ்பூன் வந்து ஃபுல்லாக சேர்த்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேபிகார்ன்லையும், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கேப்சிகத்தையும் அந்த இஞ்சி பூண்டுடைய மசாலா லைட்டாக. ஸோ அதனால தான் வந்து நம்ம இப்போ வந்து ஷார்ட்டேஜ் பண்ணுறோம். இப்போ நம்ம அதை அப்படியே ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ ஆறிட்டு இருக்குது, அரைச்சி எடுத்து வந்து நம்ம அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கிரேவி வந்து ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவில் வச்சோம்னா போதும். இல்லை 5 நிமிஷம் ஹையில் கூட வைக்கலாம், அது உங்களோட யூஸ் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் தான் அந்த கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி வதக்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மசாலா எடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் கடாய் மசாலா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூனுக்கு வந்து எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூனுக்கு வந்து எடுத்துருக்கேன். இந்த மசாலா நம்முடைய வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பேபிகார்ன் மேலேயும் ஸோ க்ரீன் கேப்சிகம் மேலே வந்து தான் நம்ம வந்து மேலே வந்து தான் போட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம இந்த மசாலா எல்லாமே ஷார்ட்டேஜ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேம்லேயே பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்மில் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலா வந்து கருகக்கூடாது, எருப்படிக்கக்கூடாது. அதாவது நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா எருப்படிக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கருகிடும். அதனால் நான் வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலா வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இப்படி இது பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதினா வந்து சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடியில் வந்து அரை கைப்பிடி வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். இந்த புதினாலாம் அதோடைய ஃப்ளவர் எல்லாமே ஸ்மெல்லு வந்து அப்சர்வ் பண்ணுவோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பண்ணிவிட்டு ஸோ செகண்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த தக்காளி வெங்காயம் மசாலாவாக அரைச்சிட்டு வரதான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சார்ட்டேஜ் பண்ணி கூட நம்ம இப்படியே கூட சேவ் பண்ணலாம். இதில் வந்து சார்ட்டேஜ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இதுக்கு மேலே நம்ம என்ன செய்யலாம்னா ஜிஞ்சர் கார்னிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்ட்டாக சேர்த்துக்கல அது சாப் பண்ணி கூட நம்ம சேர்த்துட்டு இப்படி கூட நம்ம வந்து செய்யலாம். அல்டிமேட்டாக அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்துட்டு
அரைச்சிட்டு வந்தாச்சு. ஸோ வந்து சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வைக்க போகிறேன். லோ ஃப்ளேம்னா 10 நிமிஷம். ஸோ அவ்வளோதான் அந்த கிரேவி வந்து ஃபைனலாக நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொத்தமல்லி புதினா வந்து சேர்த்துக்க போகிறேன். புதினா கொத்தமல்லி சேர்த்தா நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி மட்டும் சேர்த்துக்குங்க. இருக்கிறதுனால நான் சேர்க்குறேன். இப்போ முடிஞ்சிட்டு இருந்தால் கூட நான் கஸ்தூரி மேத்தி மட்டும் தான் சேர்த்துப்பேன். ஃபஸ்ட்டு வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டோம்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லாமே க்ரீனாக இருந்தால் தெரியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு கடாய் வந்து பார்த்திங்கன்னா அந்த பன்னீர் கடாய் செய்வாங்களா, சேம் அதே மாதிரி தான். ஆனால் நீங்கள் நாங்கள் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். காசு வந்து பற்றிலாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஃபுட்டு நல்லா இருக்கணும். ஸோ வந்து அந்தளவுக்கு ஒத்து இல்லை ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா. கஸ்தூரி மேத்தி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ளவர் தேவையோ அந்தளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு தான் கொஞ்சம் கூட வந்து சேர்ப்பாங்க. நான் வந்து இந்த கிரேவிக்கு எவ்வளோ குவாலிட்டியோ அந்தளவுக்கு வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இத்தனை கிராம்ஸ் இருக்கும், 2 கிராம்ஸ் 3 கிராம்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து சேர்ப்பேன். கூடவும் இருக்காது, குறையவும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் நம்ம இப்படி வந்து மிக்ஸ் பண்ணணும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா மேலெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கொஞ்சம் அந்த ஒரு லைட் இது வந்து வதக்கி நம்ம வந்து அரைச்சதுனால பச்சை வாசனை இருக்காது. லைட்டாக அந்த மசாலா வந்து இந்த கேப்ஷூத்தில் வந்து இது அப்செட் ஆகணும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இதுக்கப்புறம் ரெடி ஆகட்டும், பார்த்துக்கலாம். நம்மளுக்கு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கிறேன் நான் கிரேவியை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் மட்டும்தான் இது வந்து பரோட்டா, அதுக்கப்புறம் சப்பாத்தி, இட்லி, தோசை. ஸோ சூப்பராக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஸ்வீட் கார்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் கொடுக்கலாம். அது மாதிரிலாம் பேபி கார்ன் ஹோட்டலில் கொடுக்க முடியுமா? ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் என்ன கொடுக்க முடியுமா? இது மாதிரி கிரேவி ஏன் கொடுக்க முடியுமே? ஏன் டவுட்? சப்பாத்தி இட்லிக்கு மட்டுமா இல்லை பரோட்டாக்கும்? பரோட்டாக்கு நல்லாயிருக்கும், பட்டர் நானுக்கு நல்லாயிருக்கும். அதாவது வந்து இதை வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணுவோம் கிரேவி. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி தனி காசு, இட்லி தனி காசு, பரோட்டா தனி காசு, அந்த மாதிரி தான் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. அப்போல்லாம் பரோட்டாக்கு தனியாக சில ஹோட்டலில் வந்து பரோட்டா குருமா இருக்குது. ஸோ இது மாதிரி ஃபைனல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டர் வந்து லைட்டாக ஸோ பட்டர் இப்படி ஸ்பூன் வச்சாச்சு. ஏன்னா அதுக்கு ஸ்பூன் வந்து வேணுன்ற அளவுக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான். ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா புதினா டெக்கரேட் பண்ணுறதுக்காக லைட்டாக வச்சுருக்கேன். ஸோ எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேவி வந்து செஞ்சுருக்கோம். என்ன கிரேவின்றது நீங்களே சொல்லுங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கான கிரேவி. கார்னும் கேப்சிகமும் பட்டர் கிரேவி அமேசிங் டேஸ்ட். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர் கடாய் மசாலா அப்படி சாப்பிட வந்து அந்த மசாலா கூட ஆட் பண்ணி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். நாங்கள் ரெடி பண்ணுறதுனால அந்த மசாலா வந்து சேர்த்ததுனால சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ அந்த பட்டர் போட்டோடனே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. இது டேஸ்ட் அருமையாக இருக்கும். கிட்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சப்பாத்தி பரோட்டாக்கு நல்லாயிருக்கும். ஆனால் சப்பாத்தி சாப்பிட்லாம், பட்டர் நானுக்கும் சாப்பிட்லாம், இட்லி தோசை ரைஸ் எல்லாமே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.